அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தைகளின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் திருத்தந்தை அவர்களின் அடுத்த திருத்தூது பயணம், திரு அவை வெளியிட்டிருக்கும் புதிய ஆவணம், குழந்தைகளை காப்பாற்றும் ஹேவன் பேபி பாக்ஸஸ் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல் நடந்து அரையாண்டு நிறைவுற்ற நிலையில் ஏறக்குறைய 130 பேர் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் சிலரின் குடும்பத்தினரை திருத்தந்தை அவர்கள் சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கடத்தப்பட்ட இஸ்ரேலிய மக்களின் குடும்ப உறுப்பினர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2வது முறையாக சந்தித்தார். உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை கொண்டு வந்தனர். அவர்களில் ஒருவர் காசாவில் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்ட தனது மகன் ஓம்ரிக்காக செய்யப்பட்ட அணிகலனை திருத்தந்தையிடம் வழங்கினார். 6 மாதங்களுக்கு முன்பு தனது மகன் பிடிப்பட்டதிலிருந்து தான் தாடி வளர்த்து வருவதாக அவர் விளக்கினார். இஸ்ரேலில் ஹமாஸ் ஒரு இசை விழாவை தாக்கி அரையாண்டு கடந்த நிலையில் இன்னும் 130 பேர் காசாவில் பிணை கைதிகளாக இருக்கின்றனர். 2023ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் திருத்தந்தை அவர்கள் ஹமாஸ் பணைய கைதிகளின் 2 குடும்பங்கள் மற்றும் காசா பகுதியின் பாலஸ்தீன உறவினர்களுடன் பொது பார்வையாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார். கடந்த 6 மாதங்களில் சுமார் 120 பணைய கைதிகள் ஹமாஸால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல்நிலையில் மாற்றம் ஏற்படாத நிலையிலும் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பை நிகழ்த்திய திருத்தந்தை அவர்களின் அன்றைய உரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது இனிமையான தென்றல் காற்றும் குளிர்காற்றும் வீசி இதமான தட்பநிலையை உருவாக்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் தனது நோயிலிருந்து முழுமையாக குணமடையவில்லை. சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலும் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். மறைக்கல்வி உரையின் போது துணிவின் நற்பண்புகளை பற்றி சிந்தனை வழங்கினார். துணிவற்ற கிறிஸ்துவன் தனது ஆற்றலை நன்மை செய்வதற்கு பயன்படுத்துவதில்லை, அடுத்தவரை பற்றி அக்கறைப்படுவதும் இல்லை. 87 வயதான திருத்தந்தை அவர்கள் பொதுவான, தனியான மற்றும் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளில் பரபரப்பாகவே செயல்படுகிறார். பொது மறைக்கல்வி உரையை வழங்கியதுடன் 2001ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்றவர் ஷாமன் மற்றும் பிரேசிலின் யானோமாமி இண்டியன்ஸின் செய்தி தொடர்பாளர் மற்றும் கர்தினால் ஜோஸ் லூயிஸ் ஆகியோரையும் சந்தித்தார். என் எண்ணங்கள் உக்ரைன், பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் மீதே இருக்கின்றன. இறைவன் நமக்கு அமைதியை அளிப்பாராக. எங்கும் போர், மியான்மரை மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் இறைவனிடம் அமைதியை வேண்டுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எண்ணம் எப்போதும் அமைதி என்ற கருவிலேயே கவனம் செலுத்துகிறது. காற்றுடன் கூடிய காலநிலை இருந்தாலும் பார்வையாளர்களின் சூழல் மகிழ்ச்சியாக இருந்தது. திருப்பயணிகளில் பாரம்பரிய உடைகள் அணிந்திருந்தவர்களும் இத்தாலிய வீரர்கள் குழுவும் இடம்பெற்றிருந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. வரும் செப்டம்பர் 2 முதல் 13 வரையிலான நாட்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமிலிருந்து மிக தொலைவில் உள்ள கண்டத்திற்கு திருத்தூது பயணம் செல்லவிருக்கிறார். அதை குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். 87 வயதில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமையின் மிக நீண்ட பயணத்தை மேற்கொள்ள தயாராகி வருகிறார். இந்தோனேஷியா, பப்புவா நியூ கினி, கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அவர் செல்ல உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. இந்த திருத்தூது பயணம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும். தற்போது இந்த ஆண்டு வத்திக்கானால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே பயணம் இதுவாகும்.
திருத்தந்தை அவர்கள் பெல்ஜியத்திற்கு செல்லவில்லை என்றால் அது அவருக்கு 45வது பயணமாக இருக்கும் என்று திருத்தந்தை அவர்களை முன்பு குறிப்பிட்டிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை அனுமதித்தால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை சென்ற நாடுகளுக்கு செல்வார். கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையினராக இருக்கும் இடங்கள் அவை. உதாரணமாக இந்தோனேஷியா கிட்டத்தட்ட 90% பெரும்பான்மையாக முஸ்லிம்களை கொண்ட உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஓஷியானியாவில் அமைந்துள்ள 4 நாடுகளில் பப்புவா நியூகினி மட்டுமே கிறிஸ்தவர்கள் இருக்கும் நாடு. ரோமிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கண்டம் அது. அண்டார்டிகாவிற்கு வெளியே உள்ள ஒரே கண்டம் இதுவாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 11 ஆண்டு கால திருப்பீட தலைமையில் இதுவரை அங்கு செல்லவில்லை. தனது உடல்நிலை பிரச்சனைகளால் திருத்தந்தை அவர்கள் தனது 2 பயணங்களை மாற்ற வேண்டியிருந்தது. அவற்றில் ஒன்று ஆப்பிரிக்காவிற்கு செல்வதை ஒத்திவைத்ததாகும். மற்றொன்று துபாய் காலநிலை உச்சிமாநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்ததை தவிர்த்ததாகும். இந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தால் அவர் 65 நாடுகளுக்கு மேல் சென்றிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் மூவேளி ஜபத்தின் போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த மூவேளி ஜப உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்த திருப்பயணிகளை உற்சாகமாக வரவேற்றார். புனித பேதுரு சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ரோம் சூரிய ஒளியின் கீழ் அவருக்காக காத்திருந்தனர். திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வலுவான வேண்டுகோளை விடுத்தார். ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் இஸ்ரேலில் ஈரான் பதிலடி கொடுத்த செய்தி தனக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். ஈரானின் தலையீடு காரணமாக இஸ்ரேலில் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளதை பற்றி அண்மையில் வரும் செய்திகளை நான் ஜெபத்துடன் கவனித்து வருகிறேன். வன்முறையை தூண்டக்கூடிய மத்திய கிழக்கை இன்னும் பெரிய மோதலுக்கு இழுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறு இதயபூர்வமான வேண்டுகோளை விடுக்கின்றேன். மேலும் இஸ்ரேலர்களும் பாலஸ்தீனர்களும் 2 மாநிலங்களில் அருகருகே அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படவும் ஹமாஸால் கடத்தப்பட்ட பணைய கைதிகள் விடுவிக்கப்படவும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். இனி போர் வேண்டாம், இனி தாக்குதல்கள் வேண்டாம், இனி வன்முறை வேண்டாம். உரையாடலுக்கும் அமைதிக்கும் ஆம் என்று சொல்வோம். இறுதியாக மே மாதம் 25ஆம் நாள் மற்றும் 26ஆம் நாளில் ரோமில் முதல் உலக குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவதை திருத்தந்தை அவர்கள் அங்கு நினைவு கூர்ந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் மற்றும் திருவை பொறுப்புகளில் இதுவரை உண்டாக்கியிருக்கும் மாற்றங்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இப்போதைக்கு ரோம் மறை மாவட்டத்திற்கான முதன்மை குரு பதவி திறந்துள்ளது. திருத்தந்தை அவர்கள் அம்மறை மாவட்டத்தில் பல உள்மாற்றங்களை செய்தார். உதாரணமாக கர்தினால் ஏஞ்சலோ தே டொனாட்டிஸ் அவர்களை நீக்கினார். இதுவரை அந்நகரத்தில் 2வது இடத்தில் அவர் இருந்தார். தற்போது ரோம் மறை மாவட்டம் இந்த காலியிடத்திற்கான விளக்கத்தை அளித்துள்ளது. முதன்மை குரு அலுவலகத்தின் நேர்த்தியான தன்மை காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த பாத்திரத்தை யார் நிரப்புவது என்பதை ஆய்வு செய்ய நேரம் எடுப்பதாக அவருடைய நெருங்கிய ஒத்துழைப்பாளர்களான ஆயர்களுக்கு அவர் அறிவித்துள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்த மாற்றம் இது மட்டுமல்ல. துணை ஆயர் இயேசு சபையை சேர்ந்த டேனியல் லிபனோரி அவர்களையும் அந்த பதவியிலிருந்து விடுவித்தார். இந்த இருவர் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் மறைமாவட்டமானது இயேசு சபையை சார்ந்த மார்க்கோ ரூப்னிக் அவர்கள் செய்த பாலியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறது. இருந்த போதிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2 ஆயர்களையும் வேறு பதவிகளுக்கு மாற்றியுள்ளார். வரும் மாதங்களில் 80 வயதை எட்டவிருக்கும் கர்தினால் மௌரோ பியாசென்சா அவர்களுக்கு பதிலாக கர்தினால் தே டொனாட்டிஸ் அவர்கள் அப்போஸ்தலிக் தண்டனை குழுவிற்கு தலைமை தாங்குவார். ஆயர் லிபனோரி அவர்களுக்கு துறவற அமைப்பினருக்கான விஷயங்களில் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. ஒழுக்க நெறி, பாலினம், கருக்கலைப்பு, கருணை கொலை மற்றும் மனித கடத்தல் ஆகிய சூழ்நிலைகளில் திரு அவையின் செயல்பாடுகளை விளக்கும் ஆவணம் என்ன என்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
வத்திகான் டிக்னிடாஸ் இன்ஃபினிட்டா என்ற ஆவணத்தை வெளியிட்டுள்ளது. மனித மாண்பிற்கு எதிரான கடுமையான மீறல்களை இது கோடிட்டு காட்டுகிறது. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான தலைவர் கர்தினால் விக்டர் மேனுவல் பெர்னாண்டஸ் அவர்கள் வாடகை தாய்மையின் உதாரணத்தை பயன்படுத்தினார். அப்போது குழந்தைகளை பெற வேண்டும் என்ற பெற்றோரின் நியாயமான ஆசைகள் குழந்தையை ஒரு பொருளாக மாற்றி அதன் மாண்பை சிதைத்து விடுகின்றன என்றார். உண்மையிலேயே தனக்கு சொந்தமான ஒரு குழந்தையை விரும்பும் நபரின் உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்று இது அர்த்தப்படுத்தப்படவில்லை. ஆனால் எந்த ஒரு நபரின் ஆசை விடவும் பெரியது அந்த நபரின் மாண்பு என்பதால் இந்த ஆசையை தாண்டி செல்ல இது அழைப்பு விடுக்கிறது. மேலும் இந்த நடைமுறையானது வத்திக்கான் ஆவணத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள மனித மாண்பிற்கு எதிரான கடுமையான மீறல்களில் ஒன்றிற்காக மட்டுமே செயல்படுத்தப்படும். மற்றொன்று பாலின சித்தாந்தமாகும். இது ஓர் ஆபத்து என்று கர்தினால் அவர்கள் விவரித்தார். மேலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பாலினம் என்ற முக்கிய வேறுபாட்டை இது நீக்குகிறது என்றார். பாலின சித்தாந்தத்தை ஏற்காமல் இருப்பதற்கு குறைந்தது 2 காரணங்கள் இருப்பது உண்மைதான். இந்த சித்தாந்தங்கள் மாண்பை அங்கீகரிக்க உதவுவதற்கு பதிலாக மனிதநேய பார்வையை வறுமையாக்குகின்றன. அங்கு மனித குலம் கொண்டிருக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஆணும் பெண்ணும் மிக அழகாக சந்திப்பார்கள். இது இணையற்றது. இந்த சூழலில் ஒரே பாலின திருமணம் அல்லது வேறுபாடுகளை நீக்குவது என்ற எண்ணம் ஏற்கத்தக்கதாக தெரியவில்லை. இருப்பினும் திரு அவையானது மக்களை அவர்களின் சூழ்நிலையை வரவேற்க வேண்டும் என்றும் அவர்களின் பாலியல் தேர்வுநிலை காரணமாக அவர்களை துன்புறுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தினார். இந்த தலைப்பின் அடிப்படையில் ஓரின சேர்க்கையாளர் என்ற காரணத்திற்காக ஒரு நபர் துன்புறுத்தப்படுவது, சித்திரவதை செய்யப்படுவது, சிறையில் அடைக்கப்படுவது அல்லது கொல்லப்படுவது மனித மாண்புக்கு முரணானது என்பது அவர்களின் பாலியல் நோக்குநிலையின் காரணமாக உலகின் பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக நடக்கிறது. மனித மாண்பை மீறுவது பற்றி அதிகம் கூறப்படவில்லை. பாலின மாற்றம், கருக்கலைப்பு, கருணை கொலை, மனித கடத்தல் மற்றும் முறைகேடு போன்ற பிற தலைப்புகளையும் உள்ளடக்கிய தற்போதைய நெறிமுறை சிக்கல்களில் வத்திக்கானின் நிலைப்பாட்டை டிக்னிடாஸ் இன்ஃபினிட்டா என்ற இந்த ஆவணம் மீண்டும் உறுதிப்படுத்தி சுருக்கமாக கூறுகிறது. கருக்கலைப்பை சட்டப்பூர்வ உரிமையாக கொண்ட முதல் நாடு பிரான்ஸ் ஆகும். அந்நாட்டின் பாராளுமன்றம் சமீபத்தில் எடுத்திருக்கும் முடிவுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஐரோப்பா தனது அடிப்படை உரிமை சாசனத்தில் கருக்கலைப்பை சேர்க்க விரும்புகிறது. இது குறித்து ஐரோப்பிய பாராளுமன்றம் 336 ஆதரவாகவும் 163 எதிராகவும் மற்றும் 39க்கு வாக்களிக்கவும் இல்லை என்று தெரியவருகிறது. பிரான்ஸ் தனது அரசியல் அமைப்பில் கருக்கலைப்பை ஒரு உரிமையாக கொண்ட உலகின் முதல் நாடாக மாறிய சில வாரங்களுக்கு பிறகு இந்த தகவல் வந்துள்ளது. இது குறித்து ஐரோப்பிய ஆயர்கள் கவலை அடைந்துள்ளதோடு இது நிகழாது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த தீர்மானத்துக்கு நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு சாதகமாக உள்ளது. ஆனால் அது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கருக்கலைப்பை உள்ளடக்கியதாக சாசனம் திருத்தப்படுவதும் மிகவும் சிக்கலான செயல்முறைகளாகும். மேலும் இது அனைத்து நாடுகளிலும் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தின் வாக்கெடுப்பை முதல் கட்டமாக கருதலாம். சாசனத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட அனைத்து 27 உறுப்பு நாடுகளும் ஆம் என்று கூற வேண்டும். ஆனால் மால்டா, ஹங்கேரி மற்றும் போலந்து போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை நிராகரிக்கும். அதனால்தான் இந்த திட்டம் வெற்றியடைவது கடினம். இது மிகவும் கடினம், ஏனென்றால் இதற்கு முற்றிலும் முரணான ஒரு சட்டமன்றத்தை கொண்ட நாடுகள் உள்ளன. இது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இது என்ன செய்யும் என்றால் ஒரு முன் உதாரணத்தை, ஒரு மனநிலையை உருவாக்கும். அதுதான் கவலையளிக்கிறது. கருக்கலைப்பு பற்றிய திரு அவையின் நிலைப்பாடு முடியாது என்று கூறுவதில் தெளிவாக இருக்கிறது. வெளிப்படையாக கருக்கலைப்பு ஓர் உரிமை அல்ல. உரிமை என்பது வாழ்வதற்கான உரிமை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாயின் வயிற்றில் பிறக்காத குழந்தையைப் போல இருக்கும்போது, ஒரு நபர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக பலர் இப்படி நினைப்பதில்லை. ஒரு பெண்ணை ஊக்குவிக்கவும் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் கருக்கலைப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வெளிப்படையாக செல்லுபடியாகாத ஒரு வாதமாக இது இருக்கிறது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் வாக்கெடுப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு கருக்கலைப்பு மனித மாண்பிற்கு முரணானது என்று திரு அவையின் நிலைப்பாட்டை ஆமோதிக்கும் ஆவணத்தை சமர்ப்பித்த நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீட கழகத்தின் தலைவர் விக்டர் மேனுவல் பெர்னாண்டஸ் அவர்கள் அதை சட்டத்தின் ஒரு பகுதியாக ஆக்குவது ஆபத்தான அடையாளம் என்று தெரிவித்தார். இந்த ஆவணத்தில் கருக்கலைப்பு பற்றிய முக்கியமான பத்தியை ஆயர்கள் தங்கள் அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளனர். செவ்வாயன்று இது பகிரங்கப்பட்டது. ஏனென்றால் திரு அவையின் இந்த போதனை எப்போதும் நிலையானது என்பது அங்கு தெளிவாகிறது. வத்திக்கான் ஆவணம் கருக்கலைப்பை மட்டும் விமர்சிக்கவில்லை,
மாறாக அதை குறிக்க பயன்படுத்தப்படும் சொற்கள், அதாவது கர்ப்பத்தை நிறுத்துதல் என்பது அதன் உண்மையான தன்மையை மறைக்க முனைகிறது என்றும் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களின் சூழ்நிலை என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் திரு அவை தொடர்ந்து அதிவேகமாக வளர்கிறது. வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் நிலையானதாக இருக்கிறது. மேலும் ஐரோப்பா மிக குறைவாக வளர்ந்த கண்டம் என்பதை தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த போக்குகள் கடந்த பல ஆண்டுகளாக சீரானவை என்று சமீபத்தில் திரு அவையின் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களில் பிரதிபலிக்கின்றன. உலகம் முழுவதும் திருமுழுக்கு பெற்றவர்களின் எண்ணிக்கை 14 மில்லியன் அதிகரித்துள்ளது. இந்த வளர்ச்சி அனைத்து கண்டங்களிலும் காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் 3% என்ற மிக பெரிய அதிகரிப்புடன் ஆசியா மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து ஐரோப்பாவில் திருமுழுக்கு பெற்றவர்களின் எண்ணிக்கை 265 மில்லியனிலிருந்து 273 மில்லியனாக அதிகரித்துள்ளது. உலகில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் ஆசியாவில் இறையழைத்தல் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஆப்பிரிக்கா மட்டுமே அதில் நிலையாக உள்ளது. இந்த போக்குகள் கடந்த ஆண்டுகளில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஐரோப்பா 8% சரிவுடன் மிக மோசமான எண்ணிக்கை கண்டுள்ளது. வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் சரிவு சுமார் 3% இருக்கிறது. சமீப வருடங்களில் பெண் துறவியரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் 6,09,000 இருந்த எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டில் 5,99,000 குறைந்துள்ளது. இந்த எண்கள் புவியியல் பகுதிகளிலும் மாறுபடும். ஓஷியானியா, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் 3%த்திற்கும் அதிகமான சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஆப்பிரிக்காவில் அதிக எண்ணிக்கையிலான பெண் துறவிகள் இருக்கின்றனர். ஓராண்டில் முந்தைய ஆண்டை விட சுமார் 1400 பேர் அதிகரித்துள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. திரைப்பட தயாரிப்பாளரான எட்வர்டோ அவர்கள் மெக்சிகோ முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அது தொடர்பாக அவர் திருத்தந்தையை சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மெக்சிகன் நடிகர் எட்வர்டோ வெரஸ்டோகுய் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. அமெரிக்காவில் நிறுவப்பட்ட தொண்டு நிறுவனமான திருப்பீட அறக்கட்டளையின் உறுப்பினராக ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்கிறார். அறக்கட்டளையின் சுமார் 70 உறுப்பினர்களை திருத்தந்தை அவர்கள் ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் வரவேற்றார். சந்திப்பின் முடிவில் அந்நடிகர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அணுகி குவாத்தலுப்பே அன்னை மரியா படத்தை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் சமூக ஊடகங்கள் மூலம் என் வீட்டில் இருக்கும் ஒரு சிற்றாலயத்திலிருந்து ஜெபமாலையை நேரலையில் ஜெபித்து வருகிறேன். மெக்சிகோ முழுவதும் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தில் அன்னை மரியாவின் இந்த படத்தை எடுத்துச் செல்கிறோம். இதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் காட்டி, இந்த படம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஏனென்றால் இது எங்களுடன் வரப்போகிறது, தயவுசெய்து இதை ஆசீர்வதிக்க முடியுமா என்று கேட்டேன். நிச்சயமாக, உடனடியாக என்று கூறி ஆசீர்வதித்தார். எட்வர்டோ அவர்கள் மே மாதம் மெக்சிகோவின் 32 மாநிலங்களுக்கான சுற்றுப்பயணத்தை தொடங்குவார். அங்கு அவர் பல்வேறு குழுக்களுடன் ஜெபமாலை ஜெபிப்பார். அவற்றில் பல இளைஞர்களுக்காக அர்ப்பணிக்கப்படும். இந்த சுற்றுப்பயணத்தில் திருத்தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்ட குவாத்தலுப்பே அன்னை மரியாவின் உருவப்படத்தை எடுத்துச் செல்வார். ரோம் பயணத்தின் போது அரசியல்வாதியாக எட்வர்டோ அவர்கள் இத்தாலியின் பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி அவர்களை சந்தித்தார். மேலும் அன்னை மரியாவின் மற்றொரு படத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பின் போது உலகம் முழுவதும் நிகழ்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் உடல் உறுப்பு கடத்தல் குறித்து அவர்கள் விவாதித்தனர். மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை பாதிக்கும் இந்த பிரச்சனையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உண்மையில் சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம் என்ற திரைப்படத்தை அவர் தயாரித்தார். 4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். 4 வருஷம் நிராகரிப்பு, கதவு அடைப்பு அனுபவிச்சதால இது நடக்காது, இது நல்ல வியாபாரம் இல்லை, படம் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிட்டாங்க. ஹாலிவுட் வல்லுநர்கள் கதவை மூடும்போது இந்த மறுப்பை எதிர்கொள்ள 2 வழிகள் இருந்தன. ஒன்று, இதை கைவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு வேறு திட்டத்தை தேட வேண்டும், ஏனென்றால் இது வெற்றிகரமாக இல்லை. மற்றொன்று, முடிந்தவரை போராடி கொண்டே இருப்பது. இப்படத்தில் ஜிம் கேவிசல் அவர்கள் நடித்துள்ளார். த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற படத்தில் இயேசுவாக நடித்ததற்காக அவர் மிகவும் பிரபலமானவர். சவுண்ட் ஆஃப் ஃப்ரீடம் என்ற இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முறியடித்து மெக்சிகோ, கொலம்பியா மற்றும் பெரு உள்ளிட்ட நாடுகளில் முதலிடத்தை எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 200 கைக்குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஹேவன் பேபி பாக்ஸஸ் குறித்தும் இந்த முயற்சியை மேற்கொண்டவர் குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம்.
அமெரிக்கா முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் தீயணைப்பு துறைகளில் இந்த பெட்டிகள் இருக்கின்றன. மேலும் இவை குழந்தைகளின் உயிரை காப்பாற்றுகின்றன. இவற்றை பாதுகாப்பான ஹேவன் பேபி பாக்ஸஸ் என்று அழைக்கின்றனர். அமெரிக்காவில் உள்ள 15 மாநிலங்களில் நூற்றுக்கணக்கானோர் இந்த பணியில் இருக்கின்றனர். 25 ஆண்டுகளாக இருந்து வரும் இது அமெரிக்காவின் சேஃப் ஹேவன் சட்டத்தின் நீட்டிப்பாகும். மேலும் ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழக்கு தொடராமல் ஒப்படைக்க அனுமதிக்கிறது. குழந்தை பெட்டி உண்மையில் 2 விஷயங்களை செய்கிறது. ஒன்று, பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை ஒருவரிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை என்றாலும் அது குழந்தையின் உயிரை காப்பாற்றுகிறது. மறுபுறம் இது ஒரு கல்வி அரணாகவும் செயல்படுகிறது. மேலும் அந்த கல்வி அரண் மருத்துவமனையின் பக்கத்திலும் தீயணைப்பு நிலையத்தின் பக்கத்திலும் இருக்கும். எனவே நீங்கள் வாகனம் ஓட்டும் போதெல்லாம் அதை பார்க்கும்போது இது ஒரு சேஃப் ஹெவன் பேபி பாக்ஸ் என்பதை நினைவில் கொள்வீர்கள். ஏறக்குறைய 200 கைக்குழந்தைகள் இந்த முன்முயற்சியின் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளன. நேரில் வழங்குதல் அல்லது பெட்டியில் வைப்பதன் மூலம் அது நிகழ்கிறது. இந்த நிகழ்விற்கு ஒரு கடுமையான நடைமுறை உள்ளது. ஏனென்றால் குழந்தையின் நிலை ஒருபோதும் உத்தரவாதம் அளிக்கப்படாது. எங்கள் பெட்டிகள் வழியாக வரும் குழந்தைகள் மருத்துவமனைகளில் பிறப்பதில்லை. வீடற்ற முகாம்கள், கார்கள், குளியல் அறைகள் போன்றவற்றில் பிறக்கும் குழந்தைகள் அவை. நஞ்சு கொடி இன்னும் இணைக்கப்பட்ட குழந்தைகளை கூட பெறுகிறோம். தீயணைப்பு துறையினர் நிச்சயமாக அலாரத்தை கவனிப்பார்கள். ஒரு குழந்தையை உள்ளே வைத்த 60 வினாடிகளுக்கு பிறகு அலாரங்கள் அணைக்கப்பட்டு முதல் பதிலளிப்பவர்களுக்கு தெரிவிக்கும். எனவே அவர்கள் வழக்கமாக 1 நிமிடத்திற்குள் குழந்தை பெட்டியில் இறக்குவார்கள். எனவே இந்த குழந்தைகள் பொதுவாக குழந்தை பெட்டியில் சுமார் 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். அதன் பின்பு தீயணைப்பு நிலையம் அல்லது மருத்துவமனையில் குழந்தை பரிசோதனை செய்யப்படுகிறது. பின்னர் அது தீயணைப்பு நிலையமாக இருந்தால் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவ வசதிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இங்கே ஒரு குழந்தை ஒப்படைக்கப்பட்டால் அந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது. அதேவேளை பெற்றோர் காயப்பட்டிருப்பார்கள் என்பதையும் சேஃப் ஹேவன் பேபி பாக்ஸஸ் அங்கீகரிக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு ஆலோசனை, மருத்துவ பராமரிப்பு மற்றும் அனைத்து கால நேர நெருக்கடிக்கான ஹாட்லைனையும் வழங்குகிறார்கள். இம்முயற்சியின் நிறுவனர் மோனிகா கெல்சி அவர்கள் ஒரு காலத்தில் சரணடைந்த குழந்தைகள் எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் இருந்தார். என் அம்மா என்னை பெற்றெடுத்த 2 மணி நேரத்திற்கு பிறகு நான் கைவிடப்பட்டேன் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. குழந்தை பெட்டியில் வைக்கப்படும் இந்த குழந்தைகளை அவர்கள் கைவிடவில்லை. ஆம், அவர்கள் சட்டவிரோதமாக கைவிடப்படவில்லை. மாறாக இந்த குழந்தைகள் சட்டப்பூர்வமாகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பாதுகாப்பான புகலிடமான குழந்தை பெட்டியில் பெற்றோரால் வைக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் பல மாநிலங்கள் பாதுகாப்பான புகலிட சட்டங்களுக்கான சட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக மோனிகா அவர்கள் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து 50 மாநிலங்களிலும் சேஃப் ஹேவன் பேபி பாக்ஸஸ் இருக்கும் என்பது அவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.